மாமா. வா மாப்ள. சாமந்தி, உன் அண்ணன் புள்ள வந்திருக்கான் பாரு. வாங்க மாப்ள. என் ஸ்டூடெண்ட் வீட்டுல காய்ச்சதுன்னு கொண்டு வந்து கொடுத்தா. இந்தாங்க உள்ள கொண்டு வைங்க, ஊருக போடுறதுக்காகவும். எப்போ வந்த மாமா? மேல இருந்து பாத்துட்டு தானே உளுந்தடிச்சு ஓடி வர. கொஞ்சம் மெதுவா இறங்கி வாமா. உன் மாமா எங்கேயும் ஓடிட மாட்டான். அப்பா காது பாம்பு காது, சவுண்ட வச்சே சகலத்தையும் சொல்லிடுவாரு. மாப்ள உக்காரு. பாம்புக்கு இருக்குதோ இல்லையோ, பொண்ணை பெத்தவனுக்கு கண்டிப்பா இருக்கணுமா. கட்டி கொடுத்து கரை சேர்க்கிற வரைக்குமாச்சு கண்ணு காது மூக்குலாம் நல்லா இருக்கணும். சொல்லுவோம் பொண்ணுகிட்ட. மாப்ள காபி சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும், அப்புறமா சாப்பிடுறேன். இத பாரு மாப்ள, மேல்மருவத்தூர் தாண்டி 8 கிலோமீட்டர்னு போட்டிருக்கிறான். இந்த இடமெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆனா இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் விலை ரொம்ப கம்மி. வாங்கி போட்டு வச்சோன்னு வச்சுக்கோ, நாளைக்கு பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஃபீஸுக்கு உதவும். இதானா? பார்த்தேன். இது வேலைக்கு ஆகாது மாமா. இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். 40 அடி தோண்டினாலும் இங்க தண்ணி வராது. 10 வருஷம் இல்ல 100 வருஷம் ஆனாலும் தண்ணி வராத இடத்துக்கு வேல்யூ ஏறாது மாமா. அதான பார்த்தேன். இந்த மாதிரி மேட்டர்லாம் நீ ரொம்ப கரெக்டா இருக்க மாப்ள. எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயமே இதாயா. அது சரி, வீட்டுல அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? பக்கத்துல இருக்கீங்க இந்தாயா பேரு. பார்த்து 1 மாசம் ஆச்சு. ஏமா சாமந்தி, உங்க அண்ணன் வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வருமா? நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன். எப்ப வேணா போலாங்க. இப்பவா இல்ல அப்புறமா வா? இல்ல சீக்கிரம் சொன்னா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவேன். மாமா நீ நானும் பைக்ல போயிடலாம். அப்பாவும் அம்மாவும் தனியா பஸ்ல வரட்டும். புரியுது. உன்னை நிரந்தரமா அனுப்பி வைக்கிறேன் தான் நானும் சொல்றேன். எங்க உன் மாமன் தான் பிடி கொடுக்க மாட்டேங்கிறானே. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு கல்யாணம் நானா, அது கண்டிப்பா வளர்மதியோட தான். அது நடக்கும். அது எப்பங்கிறதான கேள்வி. ஆமா, உங்க வீட்டுல உங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை கீப்பிள பாக்குறாங்களா இல்லையா? பாக்குறோம் மாமா. டெய்லி ஏதாவது ஒரு ஜாதகம் வந்துகிட்டு தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா நடக்கணும்ல மாமா. பூர்ணிக்கு 18 வயசுல இருந்து எங்க அண்ணன் வரன் பார்க்க ஆரம்பிச்சாரு. நான் விளையாட்டு போல 10 வருஷம் ஓடிடுச்சு பாருங்களேன். எனக்கும் இதான் புரியல அத்த. அக்காவுக்கு என்ன குறைனே கண்டுபிடிக்க முடியல. ஜாதகத்துல ஏதாவது குறைனா பரிகாரம் பண்ணிக்கலாம். கிரகம் சரியில்லை, டைம் சரியில்லை, தேசம் சரியில்லைன்னு எப்பவும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மாவும் விடாம கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மாப்பிள, பரிகாரம் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஜாதகரே பண்ணணும் ஐயா. நீங்க வேற மாமா. எங்க அம்மா கோயில் சுத்துறதெல்லாம் கொசுறு. ஆக்சுவலா எங்க அக்காவை வச்சுதான் எல்லா பரிகாரமும் பண்றாங்க. இப்ப கூட 48 நாள் ராகுக்கு எள்ளு விளக்கு போடணும்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு அக்கா முந்தா நேத்து தான் ஒரு ரவுண்ட் செஞ்சு முடிச்சா. சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காக்கு சாதமும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசுமாட்டுக்கு வாழைப்பழமும் வைக்கணும்னு யாரோ சொன்னதா பூர்ணி அக்கா தெரு தெருவா மாடு தேடி அலைஞ்சாங்களே, உங்களுக்கு தெரியாதா? ஏன் நான் கூட ஒரு பசுமாடு பிடிச்சு கொடுத்தேன். பசுமாடு கிடைக்கிறது ஈஸி, ஆனா மாப்பிள்ளை கிடைக்கணும்ல மாமா. மாப்பிள, நான் ஒன்னு சொல்லட்டுமா? தப்பா நினைச்சிக்க கூடாது. சேச்சே, நீங்க சொல்லுங்க மாமா. ஊருக்குள்ள பொண்ணை பெத்தவன் புள்ளைய பெத்தவன் எவனை வேணாலும் கூப்பிட்டு நிக்க வச்சு கேளுங்க. உங்க அக்கா பேரை சொன்னாலே தெரிச்சு ஓடுறானுங்கய்யா. இவளுக்கு எதுக்கு மாப்பிள்ள இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? யாரு காதலிச்சா என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, பண்ணிக்காம போனா என்ன? பொண்ணா லட்சணமா ஒழுங்கா வீட்டுல இருந்தா வர்ற மாப்பிள்ள தானா தேடி வரான். அதை விட்டுட்டு ஊருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற பேர் வழின்னு இவ வெளியில போனா எவன் மாப்பிள்ள இவளை கட்டிக்குவான்? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? வலிக்குதோ? இல்ல மாமா, என்னால அக்கா கிட்ட இத பத்தி பேச முடியாது மாமா. பேசிதான் ஆகணும் மாப்ள. உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனாதான் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும். உங்க அண்ணன் ரூட்டு கிளியர் ஆனாதான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுப்பா நடந்துங்க மாப்ள. எதையாவது பேசி கரெக்ட் பண்ணி சீக்கிரமா உங்க அக்கா கல்யாணத்தை நடத்த பாரு. அதான் உன் குடும்பத்துக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. பாத்துக்கோ. கண்டுக்காத மாமா, அப்பாதான் ஒரு ரப்சர் பாட்டியாச்சே. இரு, நான் உனக்கு மோர் கொண்டு வரேன். மாப்ள, என் பொண்ணு வளர்மதி உங்க மேல வகத்தொகை இல்லாம பிரியம் வச்சுட்டு சுத்துறா. அவங்க அப்பாவுக்கும் அது தெரியும். ஆனா என்னன்னு தெரியல, இந்த மனுஷன் திடீர்னு கொஞ்ச நாளா தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் நல்ல மாப்பிள்ளையா சொல்லுங்கன்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை மாத்திர சக்தி எனக்கு இல்லப்பா. எனக்காக இல்லைனாலும் உங்க மேல உயிரே வச்சிருக்க என் பொண்ணுக்காகவாச்சும் நீங்க இதை கொஞ்சம் தீவிரமா கவனிச்சீங்கன்னா நல்லது. மாமாவா? என்னால நம்பவே முடியல. அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு என் மேல. அதுல எந்த சந்தேகமும் இல்ல மாப்ள.
ஆனா வயசுக்கு வந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்காம எத்தனை நாளைக்கு வீட்டுல வச்சிருக்கிறதுன்னு என்கிட்ட கேக்குறாரு. காசு விஷயத்துல அவர் எவ்வளவு கராருன்னு உங்களுக்கு தெரியும்ல. பொண்ணுன்னா அவருக்கு உசுறு வேற. நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். அது வா டேசி. வா வா டேசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்க. என்ன உல்டா அதிசயமா ஜோடி புறாவோட வந்திருக்க? இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆனா பொண்ணு இது வேணாம், வேற நல்ல பொண்ணா புடி. வீட்டை பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறா. எப்ப பார்த்தாலும் டீச்சர் சண்டை போடுறா பூரணி. ஆமா, உன் மூஞ்சிக்கு இன்னொருத்தி வேறயா? தமிழ்நாட்டுல என்ன விட்டா வேற எந்த பொண்ணு மக்கு கிடையாது. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவு செல்லமா சண்டை போட்டுக்கிறீங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஏய், என்ன இது? எந்திரி. என்னது இது? ரெண்டு பேருமே எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. முதல்ல என்ன விசேஷம்னு சொல்லுங்க. என்ன பூரணி மறந்துட்டியா? இன்னைக்கு என் கல்யாண நாள். உன் கையால தாலி எடுத்து கொடுத்த நாள். உன் புண்ணியத்துலதான் எங்க வாழ்க்கை ஆட்டோ மாதிரி ஆடாம மூத்தா போகுது. நீங்க மட்டும் இல்லனா எங்க வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னே தெரியாதுக்கா. இப்ப நாங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு மொத்த காரணமே நீங்க தான்க்கா. தினம் தினம் இதை நினைச்சு பார்க்காம நாங்க தூங்குறதே இல்லக்கா. டைசி, என்ன இப்படி பேசிக்கிட்டு? அதான் நல்லா இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? பூரணி, பொதுவா மனுஷனுக்கு ஒரு சுபாவம். கஷ்டப்படும் போது கடவுளை நினைப்பான், நல்லா இருக்கும் போது நாத்திகம் பேசுவான். கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுக்கறவங்க தான் கடவுள்னா எங்களுக்கு நீ தான் காலன்று சுவாமி. எங்களுக்கு நீ தான் காலன்று சாமி. ஏய், கொன்னுடுவா உன்னை. பில்டப் கொடுத்து காலி பண்ணிடலான்னு பாக்குறியா? அவதான் சின்ன பொண்ணு, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கு? நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன்? நீங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, உங்க காதல் மேல நம்பிக்கை வச்சீங்க, அதான் உங்களை வாழ வச்சிருக்கு. வாழ்க்கையில எல்லார் பின்னாடியும் அன்பும் மரணமும் நின்னுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அன்பை மட்டும்தான் பாத்தீங்க, அதை நோக்கியே நடந்தீங்க. அதனாலதான் இப்ப நல்லா இருக்கீங்க. இதுல நான் என்ன செஞ்சேன்? ஒவ்வொருத்தரையும் ஆதரவா அரவணைக்கிற வேலைய கடவுள் இன்னொருத்தருக்கு கொடுப்பாரு. உங்க விஷயத்துல அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இதுக்கு நான் தான் உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லணும். நான் செஞ்சு வச்சத சரின்னு நிரூபிக்கிற மாதிரி வாழறது நீங்க தானே. எல்லாம் உன் புண்ணியம் தான் பூரணி. அக்கா, இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சினிமாக்கும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அதை செய்வாரான்னு கேட்டு சொல்லுங்க. அதான் மேல் இடத்துலயே சொல்லிட்டீங்களே, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஆனா படம் நல்லா அந்த சாக்கா வச்சு டிஃபனுக்கு பதில் உப்பா வச்சு கூடாது சொல்லு பூரணி. சரி பூரணி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வாங்க. எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கு. எதுக்கு இவ இப்படிப்பட்ட காரியம்லாம் பண்றான்னு நீ நானும் யோசிக்கிறோம். இப்ப அந்த உல்டாவும் அவன் சம்சாரமும் பேசினதெல்லாம் கேட்டல்ல. இப்படி ஒரு காரியத்தை நாம பண்ண முடியுமா? முன்ன பின்ன தெரியாதவங்கள காலில் வந்து விழ வைக்கத்தான் முடியுமா? வாஸ்தவம் தாங்க. பூர்ணி எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறா, நல்லதான் செய்யறா. ஆனா ஆண்டவன் அவளுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நடக்கும் தாமரை. பூரணியோட கல்யாணம் இதை விட பெருசா ஜாம் ஜாம்னு நடக்கத்தான் போகுது. கடவுள் நம்மளை அப்படியெல்லாம் ஈஸியா கைவிட்டுட மாட்டான் தாமரை. நானும் அப்படிதாங்க நம்பிக்கிட்டு இருக்கேன். நேத்து அந்த பொண்ணை பெத்தவங்க வீட்டுல வந்து சத்தம் போட்டதை பார்த்ததுக்கு இது எவ்வளவோ ஆறுதலா இருக்குங்க. அதாண்டி ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. ஊர்ல எந்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நம்ம பொண்ணை பார்த்தா பிடிக்காது. ஆனா வயசு பிள்ளைங்க வயசு பொண்ணுங்களை கேட்டு பாரு. சூப்பர்கா. முதல்ல நீ தான் சார் காருக்குள்ளேயே ஏறுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? பொதுவா சொல்லி கொடுக்குறவங்கள குருன்னு சொல்லுவாங்க. நான் உங்களை குருனே கூப்பிட்டுமா? நான் கத்து கொடுக்கலனாலும் என்ன குருன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா என் பேரே குரு தான்.
சோ நைஸ் சார். ஆனா சொல்லி கொடுக்குற வாத்தியார பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அதனால நான் உங்களை குரு சார்னு கூப்பிட்டுமா? நீங்க குருனே கூப்பிடுங்க, இல்ல மாஸ்டர்னு கூப்பிடுங்க. ஏன்னா என் முழு பேரு குரு சார்பு மெய்யப்பன். ரொம்ப புதுசா இருக்கு சார். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டது கூட இல்ல. எது இந்த சார்பு நீதிமன்றம்னாங்களே அது மாதிரி ஏதாச்சுமா? ஏங்க, நீங்க கார் ஓட்ட வந்தீங்களா இல்ல என்ன ஓட்ட வந்தீங்களா? ஆல்ரெடி 10 நிமிஷம் கிளாஸ் அவுட். பாடத்துக்கு போலாமா? முதல்ல இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? முதல்ல காரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரோட பத்தி சொல்றேன். ஓ. அத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ஆம்புலன்ஸ் வந்தா ஒதுங்கி வழி விட்டுறணும். ரோட்ல நடந்து போறவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா ஒதுங்கி வழி விடணும். ஸ்கூல் பஸ் வந்தா ஒதுங்கி வழி விடணும். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி 10 அடி இடம் விட்டு தான் நிறுத்தணும். வயசானவங்க குழந்தைங்க ரோட்டுக்கு குறுக்க வந்தா யோசிக்கவே கூடாது, நிறுத்திடணும். அது இல்லாம அவசர வண்டி, போலீஸ் வண்டி, இப்படி எந்த வண்டி வந்தாலும் நிறுத்திடணும். மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட். அதுக்குள்ளயா? இல்ல இப்படி வரவங்க போறவங்க எல்லாருக்கும் நான் வழி விட்டு ஒதுங்கி நின்னா பேசாம நான் ஏதாச்சும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன் வேலைக்கு போலாமே. நாளைக்கு சார் கார் கத்துக்கு வரணும். அதையேதான்ப்பா நானும் கேக்குறேன். எல்லா சந்துக்குள்ளேயும் தான் ஏசி பஸ் விட்டுருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் கார் கத்து கொடுங்கன்னு இங்க வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? வாயை மூடிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல. சாரி. இப்ப என்ன பண்ணும் மாஸ்டர்? உங்க காலு கீழே 3 கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. இத ABCன்னு சொல்லுவோம். ஓஹோ. ஏன்னா ஆக்சிலேட்டர், Bனா பிரேக், C கால்ல இந்த 3 கண்ட்ரோல் தான். நான் சொல்ல சொல்ல கரெக்டா அதை அமுக்குங்க. ஏக்கும் பிக்கும் வலது காலு, சிக்கு இடது காலு. புரியுதா? சரி. ஆனா எனக்கு இப்பதான் புரியுது இதை ஏன் கால் டாக்ஸின்னு சொல்றாங்க. டென்ஷன் ஆகாம வண்டி எடுங்க சார். சாரி சார். பொறுமையா ஸ்டேரிங்க லெஃப்ட் திருப்புங்க. தண்ணி லாரிங்க அதிகமா வர்ற இடம், கொஞ்சம் சேரா வேற இருக்கும். வண்டிய பொறுமையா ஓட்டணும். சீய மிதிச்சு கீரை மாத்துங்க. இப்ப ஏவ பொறுமையா மிதிங்க. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ நான் தான் கத்தறனே, காதுல விழலையா? ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுக்க வேண்டியதானே சார்? அது எப்படி சார் முடியும்? நீங்க தான் ஏன்னு கத்துறீங்களே, அப்படின்னா இன்னும் நல்லா அமுக்குன்னு தானே அர்த்தம். சோ இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. கிளட்ச மதிங்க. ரேஸ் பண்ணுங்க சார். एकदम come on. கிளட்ச அமுக்குங்க. கீரை மாத்துங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. एकदम சரிதான். Listen to the cause with the on the top of the right up on that. What da down true. Chirp people bounce king. சார் என்ன சார் இது? தண்டனை எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. சாரு ஊருக்கு புதுசா? எங்க இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி 100 தண்டனை வச்சிருக்காரு. தப்பு செஞ்சவனை ஃபைன் கட்ட சொன்னா அவன் கட்டின பணத்தை கழிக்கிறதுக்குன்னு இன்னும் 2 தப்பு சேர்த்து பண்ணுவான். அவன் மறுபடியும் தப்பே பண்ணாம இருக்கிறதுக்கு அவனை இப்படி சாவடிச்சாதான் உண்டு. நல்ல தண்டனை தான். சாமி சாமி எஸ் சார். அட என்ன சாமி பூஜை முடிஞ்சதா? ரொம்ப பசிக்குதியா? பூஜையை முடிச்சு நீ 2 வாழைப்பழம் கொடுப்பேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு சார், இப்ப முடிஞ்சிடும் சார். வெயிட் பண்ணு இல்லையா?
வெயிட் பண்ணுங்க. எங்க சொல்லு பார்க்கலாம். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ ஐயோ. 47, 48, 49, 50. சார் இனிமே தப்பே பண்ண மனசு விட்டுருங்க சார். கொன்னுடுவேன். நான் ஒரு கலைஞன். என் கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு நீ போடுற தோப்புக்காரனை தான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா கேடு? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போடுறா. சார் முட்டியெல்லாம் எரியுது சார். செத்தாலும் 2 வீலர் திருட மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுற சொல்லுங்க சார். மன்னிப்பா? மன்னிப்புங்கிற வார்த்தை பிடிக்கவே பிடிக்காத ஒரே ஆளு நம்ம குழந்தை தான்டா. அவர்கிட்ட போய் கேக்குறியா? ஆமா, உன்னை எத்தனை ரவுண்டு போக சொன்னாரு? 100, 200? தெரியல சார். கேட்டு சொல்லுங்க சார். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. போடா டேய், போ போ. போனா தானே தெரியும். சார் பெருசு எல்லாரையும் காப்பாத்துப்பா. டடா கப்பலோ என்ன விடு சாமி. ஃபர்ஸ்ட் அவனை கவனி. அவனுக்கு தான் ஆண்டவன் அருள் நிறைய தேவைப்படுது. கடவுளே, உனக்கு நல்ல புத்திய கொடு. ஐயோ தள்ளி காட்டியா, முடி பத்துக்க போதியா. எல்லாம் என் தலையெழுத்தியா. இப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்கிற ஊர்ல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி விட்டேன். ஓ இன்ஸ்பெக்டர் சொல்லி என்னை விட்டுற சொல்லியா. கண்ணெல்லாம் எரியுதுயா. நாள் பூரா இப்படியே இருக்கணுங்கிறாரு. இதெல்லாம் ஆவறது இல்லையா? இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். யோ சாமி தலியா. டேய், போனா போகுதுன்னு உன்னை சிரசாசனம் போட வச்சேன். நியாயமா பார்க்க போனா உன்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சிருக்கணும். இனிமே கட்ட பஞ்சாயத்து பண்ணுவ? உன்னதான்டா கேக்குறேன். பண்ணுவியாடா? விட்டுறாதீங்க சார். விட்டுருவோம் சார். சார் நீங்க பண்றது சட்டப்படி தப்பு சார். வெளியே போனது மனித உரிமை கமிஷன் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டேய், எரும மாடு குடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாம் மனித உரிமை கமிஷன் ஏத்துக்காதுடா. கப்பலோ, இவனை எவ்வளவு தோப்புக்காரன்னு போட சொன்ன? 100 சார். வேணாம், மாத்திக்க. 500 போடவை. 500 சார். இதுக்கு மேல வாய திறந்த 600 போட வைப்பேன். போடா. போடு. தேவையா? குழந்தை, லாஸ்ட் குவார்டர்ல நம்ம ஸ்டேஷன்ல தான் கிரைம் ரேஷியோ குறைவா பதிவாயிருக்கான். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து சுந்தரமூர்த்தி இப்பதான் போன் பண்ணாரு. நிச்சயமா இந்த வருஷம் சிஎம் அவார்டு உனக்கு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்களா? எனக்கு இந்த அவார்டு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் பெருசு. ஊர்ல ஒரு பய கூட தப்பு பண்ணணும்னு நினைக்க கூடாது. இவனுங்களை எல்லாம் பிடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பி வேலைக்கு சோறு பொங்கி போட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து உடம்பத்து ஜனங்களோட வரிப்பணம் தான் வீணா பாழா போகுது. இப்படி லாக்கப்புக்கு வெளியே வச்சு இவனுங்களை தண்டிச்சாதான் இவனுங்க எல்லாம் திருந்துவானுங்க. சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார். 1970ஸ்ல வந்த ஜாப்பனீஸ் படத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுவான் சார். டேய் வேணாமடா, நீ உலக சினிமா எல்லாம் பாக்குறவன் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக கதையெல்லாம் சொல்லி என்ன சாவடிச்சுனா ராசா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறையா. உங்களுக்கு ரசனையே இல்ல சார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கப்போலோ போலீஸ் வேலைக்கு டாட்டா சொல்லிட்டு சினிமா எடுக்க போக தான் போறான். நீங்கெல்லாம் நான் அவார்டு வாங்குற ஃபங்க்ஷன்ல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வரதான் போறீங்க. பாத்துக்கிட்டே இருங்க சார். சாமி, தட்டுல விபூதி இருக்கா? இருக்கு பெருசு, வேணுமா? எனக்கு வேண்டாம். அவன் வாயில போடு. போட்டுருவோம். சார் 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 விடுங்க சார். சார் 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 இவன் பஸ் ஸ்டாண்ட்ல யூடிசி பண்ணியிருந்தான் சார். நான் பார்த்ததுனால வாடா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் சார். யாரு இவரா? அட ஆமா சார், வெக்கமானமே இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல பவுடர் எடுத்து அடிச்சுக்கிறான் சார். பாவம் சார் ஒரு பொண்ணு அது பாட்டுக்கு தெய்வமே நின்னுட்டு இருந்தேன். இந்த ஆள் கிட்ட போய் என்ன பேச்சு பேசலாம் தெரியுமா சார்? சார் 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 நம்பாதீங்க சார், இவர் பொய் சொல்றாரு சார். என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் சார்.